உன் வாழ்க்கை இனி மென்மேலும் இன்பத்தை சந்திக்கப் போகின்றது என்பதை தெரிவிக்கவும், நீ எதிர்பார்த்த பலனெல்லாம் இப்பொழுது நல்ல விஷயங்களாக உன்னுடைய வாழ்க்கையை வந்தடையப் போகின்றது என்பதை தெரிவிப்பதற்காகவும் உன்னுடைய வீடு தேடி நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். என்னை சிறிதும் அவமதிக்காமல் உள்ளழைத்து உன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ள நீ இன்று என்னிடமிருந்து உத்தரவை பெற்றுக்கொண்டிருக்கின்றாய். முழு நிறைவான மனதோடு என்னுடைய ஆசீர்வாதங்களை என்றோ வழங்கிய நான் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் இன்பத்தை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்றும் விரும்புகின்றேன். எத்தனை முறை நீ எத்தனை நபர்களால் அவதிகளை பட்டிருந்தாலும் அந்த அவதிகளையும் மீறி என்னுடைய ஆசீர்வாதம் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை இப்பொழுது தெரிவிக்கின்றேன். உன்னுடைய மனம் எந்த விஷயத்தில் கவலைப்படுகின்றது, கலங்கி நிற்கின்றது? காட்டாற்றைப் போல வெள்ளம் பெருக்கெடுத்து வருவதைப் போல எவ்வளவு துன்பங்களை உன் வாழ்க்கையில் நீ சந்தித்தாய். அத்தனை துன்பத்திலிருந்தும் நான் உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன். எந்த ஒரு துன்பமும் இனியும் உன் வாழ்க்கையில் வராதவாறு நான் உன்னை பாதுகாத்து கொண்டும் இருக்கின்றேன். எந்த இடத்தில் உன்னுடைய வாழ்க்கை சில சங்கடங்களை சந்தித்திருக்கின்றதோ அந்த இடத்தில் நீ சந்தோஷத்தை சந்திக்க அத்தனை சாத்திய கூறுகளையும் இந்த சாய்நாதன் நான் உருவாக்கி தருவேன். என்னை நம்பி காத்திருந்த விஷயங்களில் எந்த ஒரு தாமதமும் இனியும் ஆகாது. தாமதத்தை எடுத்துக்கொண்டதற்கு காரணம் அந்த விஷயங்களையெல்லாம் தாழ்ந்து போயிருந்தது. அந்த விஷயங்களையெல்லாம் கைதூக்கி சீர்படுத்ததான் இத்தனை தாமதங்களும் ஆனது. வேலைகள் எல்லாம் சிறப்பாக முடிந்திருப்பதால் இப்பொழுது அதை தெரிவித்து அதன் பலனை நீ பெறப்போவதை அறிவிக்கவும் வந்திருக்கின்றேன். உன்னுடைய வீட்டில் நீ என்னை வழிபடும் முறை எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. மனமாற என்னை நினைத்து நீ வழிபடும் பொழுது நான் மனம் குளிர்ந்து விடுகின்றேன். உன் உள்ளத்தின் சுத்தமும் இல்லத்தின் சுத்தமும் மிகவும் பிடித்திருப்பதால் இங்கேயே நான் இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்தும் இருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒரு இடத்தை அடையக்கூடிய அளவிற்கு, ஒரு நல்ல நிலைமை அடையக்கூடிய அளவிற்கு வரும் வரை உன் வாழ்க்கையை விட்டு நான் எப்பொழுதும் விலகாமல் இருப்பேன். கண்ணிமைக்கும் நேரத்தில் உன் கஷ்டங்களை எல்லாம் போக்கி உன்னுடைய முகத்தில் புன்னகையை வரவழைத்து உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை பெருக்கெடுக்க நான் நிச்சயம் வழியாக இருப்பேன். குருவினுடைய வழிகாட்டுதல்கள் எப்பொழுதுமே பேராபத்தையும் பெரும் துன்பத்தையும் போக்கக்கூடியது. அந்த வகையில் உன் வாழ்வில் இருந்த பேராபத்தும் பெரும் துன்பமும் முடிவுக்கு வந்து விட்டது. என்னுடைய வழிகாட்டுதலால் உன்னுடைய வாழ்க்கை ஒரு மாற்றத்தை காணக்கூடிய தருணம் இப்பொழுது வந்து இருப்பதால் அதை சந்தோஷமாகவே இக்கணம் அறிவிக்க பெருமையாக இருக்கின்றது. என்னை நீ வணங்கியதற்கான முழு பலனை இப்பொழுது பெறப்போகின்றாய். எதுவுமே நல்லது நடக்கவில்லையே, பலன் கிடைக்கவில்லையே, நம் விருப்பங்கள் நிறைவேறவில்லையே என்று மன வருத்தத்தோடு இருந்த என்னுடைய குழந்தைக்கு எல்லாமே நல்லபடியாக இப்பொழுது நடக்கும் என்பதை தெரிவிக்கின்றேன். உன்னுடைய ஆசைகள் பல நிறைவேற இப்பொழுது ஆயத்தமாகிவிட்டது. எந்த விஷயங்களுக்காக நீ போராடி கொண்டிருந்தாயோ அந்த போராட்டங்கள் ஒரு நல்ல முடிவை பெற்று வெற்றி மாலையை நீ சூடப் போகின்றாய். ஷீரடிக்கு வர வேண்டும், என்னை வணங்க வேண்டும், உன் துன்பத்தில் இருந்து விலக வேண்டும் என்று ஆசையோடு இருக்கும் நீ என் ஆணைப்படி ஷீரடிக்கு வருவாய். என்னுடைய உத்தரவு உன்னுடைய ஆசையை நிச்சயம் நிறைவேற்றிவிடும். எந்த ஒரு அவஸ்தையும் இல்லாமல் ஒரு பெரும் மாற்றத்தோடு ஒரு பெரும் நல்ல நிகழ்வுகளோடு உன் வாழ்க்கை இனி மிகவும் அற்புதமாக இருக்கும். என்னுடைய நினைவுகளால் வாழ்ந்து கொண்டிருக்கும் நீ உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வதற்கு என்ன விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்வேன். அதிக அளவில் ஒரே விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டிருக்காதே, அதிலிருந்து வெளிவந்து விடு. உனக்கான நல்ல காலத்தை நான் பிறக்க செய்திடுவேன். வெளிச்சத்தை நோக்கி உன் வாழ்க்கை பயணம் இருக்க நான் உனக்கு உதவிடுவேன். அதிகமாக யோசித்தாலும் சில சமயங்களில் குழப்பம்தான் இருக்கும். சில விஷயங்களை கண்டு கொள்ளாமல் இருந்தால் அது தானாகவே வந்த வழியே சென்று விடும். பிறர் உன்னை கோபப்படுத்தும்படி நடக்கின்றார்கள் என்றால், சிலர் உன்னை காயப்படுத்துகின்றார்கள் என்றால், உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றால், அந்த இடத்தில் நீ அவர்களுக்கு பதிலடி கொடுக்காமல் சற்று நிதானமாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ள அங்கு ஒரு இடத்தை நீ கொடுக்க வேண்டிய நிலை இருக்கும்.
சரிக்கு சரியாக நீயும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டு விதண்டாவாதத்தில் ஈடுபட்டால் அங்கே அன்பு குறைந்துவிடும். அகம்பாவமும் ஆணவம் தலை தூக்கத் தொடங்கிவிடும். அமைதியை ஆயுதமாக கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை நலன் பெறும். உன்னுடைய தரத்தை நீ கோபப்பட்டு குறைத்து கொள்ளாதே என் குழந்தையே. நிதானத்தை கையில் எடுத்து உன்னுடைய தரத்தை நீ எப்பொழுதும் உயர்த்திக்கொள். சரிக்கு சரி நிகராக இருந்து போட்டி போட்டுக்கொண்டு சண்டையிட்டு கொண்டிருந்தால் அவர்களுக்கும் உனக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். உன்னால் எதை பொறுத்து கொள்ள முடிகின்றதோ அந்த விஷயத்தை தான் நான் அனுமதிக்கவும் செய்கின்றேன். அதை மீறி எந்த ஒரு விஷயத்தையும் நான் அனுமதிப்பது இல்லை. உன் வாழ்க்கையில் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டுமென்றால், சில நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டுமென்றால், சில விஷயங்களை பொறுக்க வேண்டிய நிலையும் இருக்கின்றது. பொறுத்து கொள்ள முடியவில்லை அப்பா என்று என் குழந்தையாகி நீ கதறக்கூடிய அந்த கதறல்கள் என் செவியில் கேட்கின்றது. ஆனால் உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது என்னால் காப்பாற்றப்பட்டிருக்கின்றது. உன் பிரச்சனையிலிருந்து நீ வெளிவந்து வெகு நேரம் ஆயிற்று. நல்வாழ்க்கையை அமைத்து தர இன்னும் சற்று தூரம்தான் இருக்கின்றது. அந்த சற்று தூரத்தில் நீ நடந்து கொண்டே இருக்கின்றாய். என்னுடைய கையை பற்றி கொண்டு நடக்கின்றாய். தாமதமாகாமல் விரைந்து வந்தடைந்திடுவாய். பலன் நிச்சயம் உண்டு. கவலைப்படாமல் நீ நிம்மதியாக இரு. அனைத்தையும் நான் கவனித்துக் கொள்கின்றேன். என்னுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வை. என்னுடைய பார்வையில் நீதான் இருக்கின்றாய். கண்டும் காணாமல் ஒரு பொழுதும் என் குழந்தையாகிய உன்னை நான் தவிக்க விட்டது கிடையாது. பிரச்சனைகள் வந்தால் அதிலிருந்து மெதுமெதுவாக நகர்ந்து வெளியே வா. அதற்குள்ளாயே சிக்கி கொண்டு தவிக்காதே. உன் கரங்களை பற்றி அந்த மாயை பிடியிலிருந்து வெளியெடுக்க நான் உதவி கொண்டு இருக்கின்றேன். என்னை நம்பி இருக்க பற்றி வெளிவந்து விடு. உனக்கான நல்ல காலத்தை நான் பிறக்க செய்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையாகிய நீ இனியும் எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்க மாட்டாய். என்னுடைய அருளால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். என் மீதான உண்மையான பக்தியை நீ வைத்திருக்கும் உன்னுடைய வாழ்க்கை வேலைகள் அத்தனையும் நிறைவடைந்திருக்கின்றது. தேவையுள்ள விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்வை வந்து அடைந்து, தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்வை விட்டு அகன்று நல்ல நிலைமைக்கு உன் வாழ்க்கை முன்னேறும். சிறிது சிறிதாக மாற்றங்கள் வந்து கொண்டிருந்தது. இப்பொழுது மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் வந்து உன் வாழ்க்கை உன்வசப்படும். நான் உன் வாழ்க்கையில் இருப்பது உண்மை. என் அருள் உன் வாழ்க்கையில் நிறைந்திருப்பது உண்மை. இந்த உண்மையை தவிர வேறு எதையும் நீ நம்ப வேண்டாம். உன்னுடைய மனம் என்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றது. என்னுடைய வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கின்றது. மலை போல துன்பமானாலும் அது கடுகளவாகிவிடும். கவலை கொள்ளாதே. நல்லது நடக்கும்.